ஏற்கனவே அவங்க ஆட்சி தான் இங்கே நடந்துச்சு. அந்த ஆட்சியில் எந்த திட்டமும் இந்த குளித்தலை பகுதிக்கு இல்லை. எடப்பாடி வந்து எதை வேணுமாலும் சொல்லலாம். நம்ம ஜாதம் ஜெயிக்கிறோம், நம்ம மட்டும் தான் ஜெயிக்கிறோம். தளபதி, எங்கள் தளபதி கொங்கு மண்டல தளபதி சொல்கிற மாதிரி. அதனால வந்து அவங்களுக்கு பயத்தில் சொல்லிட்டு இருக்காங்க. அதை வாய் வெட்டு தான் செயல்படுத்த முடியாது. கொடுத்தாங்க கிரைண்டர் மிக்சிலாம், அது பழைய இரும்பு கடையில் இருக்கு. வெற்றி வாய்ப்பு சூரியன் சந்திரனுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. வெற்றி வாய்ப்பு 75% வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அவர் பேர்லேயே சூரியன் இருக்கு. சூரியன் ஒரு சந்திரன். அவர் கிட்டத்தட்ட 50,000 வாக்கு மேல் வித்தியாசத்தில் மாபெரும் வெற்றி பெறுவார். அவரை பற்றி யாருமே கேவலமாக பேசக்கூடாது. அது ஒரு தக்குரி, மோசமான ஒரு தக்கு நடிகை அவன். ஆனால் அந்த சில்லு வண்டி கொமரிங்க தான் அலையுது. இப்போ பார்த்து இந்த மற்றெல்லாம் தற்கொலைக்கிறவங்களாம் நாதரி பயிலுங்க, அதெல்லாம் பேசிட்டு தான் இருப்பானுங்க. நாதரி பயிலுங்க. அவர் சொன்ன மாதிரி 2.0 ஆட்சி கட்டாயம் தமிழகத்திலே அமையும். தமிழகத்தில் 200 தொகுதியில் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கு. மக்கள் தளபதி ஆட்சியை கொண்டு வரதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். பேர் என்ன? ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குளித்தலை தொகுதியில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்கு சாதகமா? அவர் பேர்லேயே சூரியன் இருக்கு. சூரியன் ஒரு சந்திரன். அவர் கிட்டத்தட்ட 50,000 வாக்கு மேல் வித்தியாசத்தில் மாபெரும் வெற்றி பெறுவார். வெற்றி வாய்ப்பு எல்லாமே நல்லா இருக்கு. குளித்தலை தொகுதியை பொறுத்த வரைக்கும் வெற்றி வாய்ப்பு நல்ல சிறப்பான முறையில் இருக்கிறது. கண்டிப்பாக இந்த வாட்டி தளபதியோட ஆட்சி குளித்தலை தொகுதியில் திமுக வெற்றி பெறும். மிக பிரகாசமாக இருக்குங்க. ஏன்னா இது வந்து நம்மளுடைய கலைஞனுடைய முதல் தொகுதி. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அவருக்கு எப்போதுமே வெற்றி வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பிரகாசமாக இருக்குங்க எல்லா இடத்துலையும். வெற்றி வாய்ப்பு 75% வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அந்த அளவுக்கு வந்து தளபதி ஆட்சியில் அவ்வளோ திட்டங்களை வந்து நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க. மீண்டும் இந்த குளித்தலை பகுதியில் கிட்டத்தட்ட 10,000 வாக்குகள் அதிக வின் பண்ணுவோம். திமுக மட்டும் குளித்தலை நகரப்பகுதியில் மட்டும் 10,000 வாக்குகள் முன்னிலை பெறும். அதாவது குளித்தலை தொகுதி சட்டமன்ற தொகுதியில் சூரியனூர் சந்திரன் அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் பெருவாக்கு வித்தியாசத்தில் 50,000 வாக்குகளுக்கு மேல் கண்டிப்பாக ஜெயிப்பார். வெற்றி வாய்ப்பு சூரியனூர் சந்திரனுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அவர் ஏழ்மையான வேட்பாளர், விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர், மக்கள்கிட்ட அனைவரும் நன்கு பழகக்கூடியவர், சகோதரத்துவம் பழகிட்டு இருக்காரு, சாதி மத பேதெல்லாம் நல்ல பழக்க வழக்கத்தில் இருக்காரு. அதனால அவருக்கு வாய்ப்பு இருக்கு. இது எப்பயுமே கலைஞர் தொகுதி, முதல் தொகுதி, முதல் வெற்றி. அந்த வெற்றி சந்திரன் வந்து 50,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்பார், வெற்றி உறுதி. அவரை பற்றி யாருமே கேவலமாக பேசக்கூடாது. அது ஒரு தக்குரி, மோசமான ஒரு தக்கு நடிகை அவன். ஆனால் அந்த சில்லு வண்டி கொமரிங்க தான் அலையுது. வயசு பசங்களும் கொமரிங்க தான் அலையுது. விஜய்னு நாங்கள் விஜய் பக்கமெல்லாம் போக மாட்டேன். செத்தாலும் வந்தாலும் உதயசூரியன் உதிச்சு தான் நாங்கள் வேலைக்கு போகிறோம். இப்போ பார்த்து இந்த மற்றெல்லாம் தற்கொலைக்கிறவங்களாம் நாதரி பயிலுங்க, அதெல்லாம் பேசிட்டு தான் இருப்பானுங்க. நாதரி பயிலுங்க. அவங்கள பற்றியும் நம்ம பேச வேண்டாம். களத்தில் அதிமுகவும் இருக்காங்களே. ஏற்கனவே அவங்க ஆட்சி தான் இங்கே நடந்துச்சு. அந்த ஆட்சியில் எந்த திட்டமும் இந்த குளித்தலை பகுதிக்கு இல்லை. அவங்க இப்போ வேட்பாளர் நிற்கக்கூடிய அதிமுக நிற்கக்கூடிய வேட்பாளரோட தந்தை வந்து எம்எல்ஏவாக 10 வருஷம் இருந்தார். ஒரு திட்டங்களும் இல்லை. இப்போ ரோப் கார் திட்டம் கூட திமுக ஆட்சியில் தான் செய்யப்பட்டுள்ளது. எம்ஜிஆரையே நாங்கள் பார்த்தாலும் எம்ஜிஆர் இருக்கும் போதே எம்பியில் 40க்கு 40 ஜெயிச்சது திமுக. முதல்ல அவர் தான் அறிவிச்சார். ஆமாம், நான் வந்து ஃப்ரிட்ஜ் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் திமுக 8,000 கூப் பண்ணுறாங்க. எதனால் பயந்து அறிவிச்சாங்களா? எதனால்? ஜெயிச்சு வந்தால் கொடுப்பேன்னு தளபதி சொல்கிறாரு. ஜெயிச்சு வருவார் தளபதி, அதனால் அவர் சொல்கிறாரு. அவர் எடப்பாடியார் வந்து அவர் சொல்கிறது நடக்காது, அதனால சொல்லிட்டு போகிறார், வாயில் சொல்லிட்டு போகிறாப்புல. எடப்பாடி வந்து எதை வேணுமாலும் சொல்லலாம். நம்ம ஜாதம் ஜெயிக்கிறோம், நம்ம மட்டும் தான் ஜெயிக்கிறோம். தளபதி, எங்கள் தளபதி கொங்கு மண்டல தளபதி சொல்கிற மாதிரி. அதனால வந்து அவங்களுக்கு பயத்தில் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் பீரோ ஃப்ரிட்ஜ் எங்கள் வீட்டில் கிரைண்டர் வாங்குவோம். அந்த ஃப்ரிட்ஜ் எங்களுக்கு தேவையில்லை. 8,000 ரூபா தருவாய். வருஷம் மாதம் 1,000 ரூபா கொடுத்து இப்போ 4 வருஷம் கொடுத்துருக்காரு. அதை எப்படி நம்பணுமோ அப்போ இதையும் நம்புகிறோம். தரணும், அது வந்தால் தான் நிச்சயம். ஆனால் இங்கே வாங்குது திமுக அரசு 2021 ஸ்டாலின் அரசு ஆட்சி அமைச்ச பிறகு 2021-26 வரைக்குமே வந்து அவங்க என்ன தேர்தலை கூட நிறைவேற்றி முடிச்சுட்டாங்க. மக்களுக்கு எல்லா கோரிக்கையும் நிறைவேற்றி முடிச்சுட்டாங்க. அதை வாய் வெட்டு தான் செயல்படுத்த முடியாது. கொடுத்தாங்க கிரைண்டர் மிக்சிலாம், அது பழைய இரும்பு கடையில் இருக்கு. இப்போ நீங்கள் எங்கே வாங்குறீங்களோ, உங்களுக்கு தேவையான இடத்துல, உங்களுக்கு விருப்பப்பட்ட இடத்துல என்ன பொருள் வாங்குறீங்களோ அந்த கூப்பனை பயன்படுத்திக்கலாம். தேவைப்பட்டது என்ன வீட்டுக்கு தேவைப்பட்டது அது வாங்கிக்குவோம். எடப்பாடி ஃப்ரிட்ஜ் தரேன்னாரு. வேண்டாம், எங்களுக்கு தேவையில்லை. அது
கூப்பன் வந்து உண்மையாலுமே அவங்க வீட்டு உபயோகப் பொருள் எது இல்லையோ அதை வாங்கிக்கிறதுக்கு அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஃப்ரிட்ஜு இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருந்தாங்களும் வாங்கிக்குவாங்க. ஃப்ரிட்ஜு சொல்லியிருக்கிறாங்க. ஃப்ரிட்ஜை விட மக்கள் விரும்பிய பொருட்கள் வாங்கலாம்ல. நீங்கள் ஒன்று நினைப்பீங்க, நாங்கள் ஒன்று நினைப்பேன். மக்கள் விரும்புறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் அந்த கூப்பனில் அவங்க விரும்பி வாங்கிக்கலாம். இது எல்லாமே வந்து எந்த பொருள் வேணுமாலும் அவங்க வாங்கிக்குவாங்க. இது என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, எந்த பொருள் அவங்களுக்கு நினச்சதை எது வேணுமாலும் அவங்க வாங்கிக்கிறதுக்காக வந்து இப்போ கொடுத்துருக்கிறது வந்து தளபதி அவர்கள் கொடுத்துருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்களுக்குலாம் பெண்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எந்த பொருள் வேணுமாலும் வாங்கிக்கலாம். அது வந்து கொடுத்தாலும் எடுபடாது. மக்கள் வந்து இது 8000 கூப்பன் தான் மக்கள் நல்லா எடுபட்டு இருக்கு. சிறப்பான முறையில் தளபதி அறிவித்த வரவேற்பு சிறப்பாக இருக்கும். தளபதி சொன்னது 8000 ரூபா தான் விரும்புகிறாங்க. எதனால தளபதி தான் வருவார், அதனால் அதை விரும்புகிறாங்க. ஃப்ரிட்ஜு தரது சொல்கிறது வெறுவாயில் சொல்லிட்டு போகிறது வேற இல்லை, நடைமுறையை சொல்லணுங்களே சார். அருமையான திட்டம் சார் இது வந்து அதாவது இந்த வாழ்கிறவங்களுக்கு தெரியாது, அதை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க பாருங்கள். அவங்க வந்து ஒரு மிக்ஸி இல்லாமல் இருப்பாங்க, ஒரு கிரைண்டர் இல்லாமல் இருப்பாங்க, இன்னொன்று பார்த்தா ஒரு கேஸ் அடுப்பு இல்லாமல் இருப்பாங்க, அவங்க ஃபேன் இல்லாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து முழுக்க ஒரு திட்டம். நம்ம போய் நம்ம எடுத்துக்கலாம், நம்ம தளபதி நம்ம முதலமைச்சர் கொடுத்துருக்காரு, நமக்கு தேவையான பொருள் நம்ம வாங்கிக்கலாம், விருப்பப்பட்டு வாங்கிக்கலாம்னு அருமையான திட்டம். எல்லாருமே ரொம்ப வரவேற்கிறாங்க. முழுக்க நம்ம முதல்வர் வந்து மக்களோட எண்ணத்தில் இருக்காங்க. மக்களுக்கு என்ன தேவை, அவங்க என்ன கண்ணோட்டத்தில் இருக்காங்களோ அதை நினச்சி தான் முழுக்க 24 மணி நேரம் 10 இருக்குது. முழுக்க லேடிஸோட எண்ணங்களும் என்ன இருக்குது, அவங்க குடும்பத்தில் என்ன இல்லை, என்ன வேணும், அவங்களுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் குழந்தைங்களுக்கு காலை உணவு திட்டத்திலேருந்து, மகளிர் விடுதியிலேருந்து, புதுமை பெண் திட்டத்திலேருந்து கிட்டத்தட்ட எண்ணற்ற திட்டங்களை தலைவர் கொடுத்துக்கிட்டே இருக்காருங்க. மகளிர் உரிமை தொகை 1000 2000 மாற்றிருக்காரு. ஆமாங்க. அது வந்து பயனுள்ளதா? மகளிர் திட்டத்தோட பொதுமக்களுக்கும் ஏகப்பட்ட திட்டங்கள் சேர்ந்துருக்கு. மகளிருக்கு வந்து உரிமை தொகை, பேருந்து பயணம், விடியல் பயணம், பெண்களுக்கான எல்லா திட்டங்களும் அறிவிச்சிருக்காங்க. அது மகளிருக்கு போய் நேரடியாக சென்றுச்சு பாருங்கள். அதுதான் ஒவ்வொருவருக்கும் நேரடியாக போய் சென்றனா அவங்களோட மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. திடீர்னு எதிர்பார்க்கவே இல்லை யாருமே. அவங்களோட பயன் திட்டம் நேரடியாக அவங்க கையில் போய் பணம், அவங்களுக்கு யாருக்கும் பையர் இல்லாமல் டைரெக்டாக அவங்க அக்கௌண்ட்டில் போய் விழுது. அவங்க தேவைகளை யாரையும் நம்பி இல்லாமல் ஒரு மகளிர் அவங்களுக்கு தேவையானதை அவங்களே வாங்கிக்கிறாங்க. பொழுது மகளிர் தான் இன்றைக்கி அவரோட பலமே. இன்றைக்கி தளபதியோட பலமே வந்து மகளிர் தான். முழுக்க அவங்க தான் இன்றைக்கி பெரிய நாங்கள் போகிற பக்கம் பூரா அவங்க தான் டான்ஸ் ஆடுறாங்க. இந்த வரலாற்றே நான் பார்த்ததில்ல. அதை மகளிரை பொறுத்த வரைக்கும் இந்த 15 நாளைக்கு முன்னாடியே தலைவர் அவர்கள் அந்த 5000 ரூபா அறிவித்தார்ல விடிய காலையில், அது நல்லா செயல்பட்டு இருக்குது. அது இல்லாமல் இந்த 8000 ரூபாய்க்கு இப்போ கூப்பன் கொடுத்துருக்குறது அது நல்லா சிறப்பான முறையில் மக்கள்கிட்ட நல்லா ரீச் ஆகிருக்குது. ஆமாம், மகளிர் ஏற்கனவே 1000 ரூபா அறிவிச்சிங்க, இப்போ 2000 கொடுக்குறேன்னு அதை நாங்கள் ஏற்றுக்குறோம். நம்புவோம் சார். அவர் சொன்னதை தான் செய்கிறாரு, செய்யறதை தான் செய்வார், சொல்கிறத தான் செய்வார். அதனால நாங்கள் நம்புவோம். ஐயோ, பயங்கரமாக வரவேற்பு. 1000 லட்சம் பேர் விரும்புகிறாங்க, கோடி பேர். ஐயா, அந்த 100 ரூபாய்க்கு காசு இல்லாமல் கணவன் மாற நம்பிட்டு இருந்தவங்க இன்னைக்கு ஸ்டாலின் அரசே வழங்கினால யாரையும் நம்ப தேவையில்லை. முதல்வரை நம்பி இருக்கிறாங்க. 1000 ரூபா கொடுத்தா இப்போ 2000 கொடுக்குறாங்க. இந்த கோடைக்கால தொகுப்பு கிடத்தாங்களே, பெரிய சந்தோஷம், ஹாப்பி ஆகிட்டாங்க. மிகுந்த மகிழ்ச்சியோடு வரவேற்கிறாங்க. எங்கள் அண்ணன் கொடுக்குறாரு தாய் வீட்டு சீதனம், அதை விட இன்னொரு மேலப்படி என் தம்பி கொடுக்குறாரு தாய் மாமா சீதனம். அப்போ மகிழ்ச்சியாக எடுத்துக்கிறாங்க. இன்னும் அவர் வரணும்னா ஆண்டவனை வேண்டிக்கிறோம். இன்னும் எங்களுக்கு நல்லா வந்தால் கொடுத்தல் செய்வார். அவர் வந்து கலைஞர் வந்து இந்த தொழில் தான் ஜெயிச்சு எங்களுக்கு நல்லபடியாக பஸ் ஸ்டாண்டு, உத்திரப்பதிவு இருக்குது, அப்புறம் எரிமேடை, என்ன பள்ளிக்கூடங்கள்லாம் நல்லா சீர் பண்ணி கொடுத்துருக்காரு. அவர் சொன்ன மாதிரி 2.0 ஆட்சி கட்டாயம் தமிழகத்திலே அமையும். தமிழகத்தில் 200 தொகுதியில் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மீண்டும் திமுக தான், உதயசூரியன் தான் உதிக்கும். மக்கள் தளபதி ஆட்சியை கொண்டு வரதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வேட்பாளர் நல்லவர், படித்தவர், பட்டதாரி, எல்லாத்தையும் எளிமையாக பழகக்கூடியவர், விவசாய குடும்பத்தில் பிறந்தவர், எல்லாத்தையும் அரவணைச்சு போகக்கூடிய நல்ல மனிதர், நட்புக்கு இலக்கணம் சந்திரன். தளபதியுடைய கரத்தை வலுப்படுத்துவார், தளபதி எண்ணத்தை நிறைவேற்றக்கூடிய நல்ல மனிதர். அவர் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்வார் கேட்டுக்கொள்கிறேன். பேர் என்ன? ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.